கார்த்திகை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நாளான இன்று சென்னை பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டில் மீன்கள் வாங்க பொதுமக்களின் கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். கார்த்திகை மாதம் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் கூட்டம் என்பது குறைவாக தான் இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் போது ஐயப்பர் பக்தர்கள் மாலை அணிவிப்பது உள்ளிட்டவைகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த இறைச்சி விற்பனை அதே போல மீன்களின் விற்பனை என்பது குறைவாக தான் இருக்கும். அந்த வகையில் நேற்று கார்த்திகை மாதம் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான தினத்தை முன்னிட்டு குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டை பொறுத்தவரை வழக்கமான மீன் வாங்குபவர்களின் எண்ணிக்கை என்பது சற்று குறைந்திருக்கிறது. அதே போல மீன்களின் விலையும் கூட குறைந்திருக்கிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது இருக்கக்கூடிய நிலையில் இன்று பாதி கடைகள் மட்டுமே தான் தற்பொழுது இயங்கி வருகிறது. மீன்களின் வரத்து என்பது அதிகரித்திருந்தாலும் கூட மீன்களின் விற்பனை என்பது குறைவாக தான் இருப்பதாகவும் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வவால் மீன் அதே போல இறால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் என்பது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்க நிலையில் மீன்களின் விற்பனை என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது. அதே போல விலையும் கூட குறைவாக தான் இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வாங்கக்கூடிய பொதுமக்களும் கூட கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், இன்னைக்கு மீன் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க. எவ்வளவு மீன் விற்பனை எப்படி இருக்கு, விலை எல்லாம் எப்படி இருக்கு சார்? இப்போ கொஞ்சம் கடைங்கள்லாம் கம்மியாக தாங்க இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 6:30 மணிக்கிட்ட வந்தோம். அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ போக போக கொஞ்சம் கடைங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. முதல் வரும்போது விலை கேட்டாங்க, கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. இப்போ கடைங்க கொஞ்சம் அதிகமாக விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க. கொஞ்சம் பார்கெயின் பண்ணிக்க கொஞ்சம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ இதுவாக கொடுக்குறாங்க. எடையும் கொஞ்சம் அதிகமாக்கி தான் கொடுக்குறாங்க. கார்த்திகை மாதம்ன்றதுனால கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஐயப்ப பக்தர்கள் காரணமாக கூட்டம் குறைவாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு விலைகளும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் எவ்வளோ பார்கெயின் பண்ணி கேட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா 300 ரூபா கிட்ட கம்மி பண்ணுறாங்க. ஒரு கிலோவுக்கு இது அவங்க சொல்கிற விலையிலேருந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. எடையும் கொஞ்சம் கூடுதலாக போட்டு கொடுக்குறாங்க. ஒரு 100 கிராம் 150 கிராம் 200 கிராம் வரைக்குமே கூட அதிகமாகவே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் என்னென்ன மீன்லாம் வாங்கினீங்க, எவ்வளோ விலை சார்? நாங்கள் இப்போது வஞ்சரம் வாங்கினோங்க. வஞ்சரம் முதல் 700 ரூபா சொன்னாங்க. அப்புறம் கிலோ 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு 2.5 கிலோ உள்ள வஞ்சரம் வாங்கினாங்க. அப்புறம் எறாவும் அதே மாதிரி 400 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 300 ரூபா 300 ரூபா கேட்டோம். அப்புறம் 350 ரூபா கொடுத்தாங்க. பட் ஆனால் 1.25 கிலோ 400 கிராம் உள்ள ஒரு எடை உள்ள எறாவும் போட்டாங்க அவங்க. அதனால் அதுவும் பரவாயில்லைங்க. அப்புறம் நண்டு வாங்கினாங்க. நண்டும் கிட்டத்தட்ட 500 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 100 ரூபா கம்மி பண்ணி 400 ரூபா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ உள்ள நண்டு. நல்ல திருப்தியாக இருக்குங்க. ஓரளவு நல்லா பண்ணாங்க. ஓரளவு இந்த மார்க்கெட் ஓரளவு நல்ல சுத்தமாக இருக்குது. இதை எப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லோரும் வெளியில் கடை வச்சுருக்காங்க. அது உள்ளே போனாக்கா நல்லாயிருக்கும். அதுவும் நாங்கள் சஜஷன் கொடுத்துருக்கோம் அவங்ககிட்ட. அவங்க சொல்கிறாங்க புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் முன்னாடி கொடுத்துட்றாங்க, எங்கள் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட இங்கே வச்சுருந்தோம். இப்போ 360 கடைங்க இங்கே கவுண்டர் போட்டிருக்காங்க. பட் அவ்வளோ பேர் ஆளுங்க இல்லைன்றதுனால எங்களுக்கெல்லாம் பின்பக்கமாக கொடுத்ததுனால எங்களால் வியாபாரம் பண்ண முடியல. அதனால் வெளியில் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி. கார்த்திகை மாதம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் முழுவதுமே மீன்களின் விற்பனை என்பதும் அதே போல இறைச்சிகளின் விற்பனை என்பதும் சற்று மந்தமாக தான் இருப்பதாகவும் அதே போல இங்க இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளன்று தான் இந்த இறைச்சி விற்பனை என்பது சற்று அதிகமாக இருக்கும். இன்றே தற்பொழுது குறைவாக விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மாதம் முழுவதுமே இப்படிதான் இருக்கும் என்றும் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தரப்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நேரலில் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.